ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமசிவாஜவே ஞானமும் கல்வியும், நமசிவாஜவே நானறிவிச்சையும், நமசிவாஜவே நான் அவின்றி ஏத்துமே, நமசிவாஜவே நன்னறி காட்டுமே. பாடல் பெற்ற சிவாலயங்கள், அவற்றிலே அற்புதமான சிவாலயங்கள், சோழ நாட்டிலே அமைந்து அருள் தரக்கூடிய உன்னதமான சிவாலயங்கள், அவற்றிலே முதலிலே நாம் இன்றைய தினத்திலே தரிசனம் செய்யக்கூடிய சிவாலயமானது சாயாவனம் என அழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிவாலயம். மூலவர் சாயாவனேஸ்வரர், உமையம்பிகை கோஷாம்பாள் கோயிலினும் மென்மொழியால், தீர்த்தம் ஐராவத தீர்த்தம். அற்புதமான ஒரு சிவாலயம் இது. காசிக்கு சென்று வணங்கினால் என்ன பலன் உண்டோ அந்த பலனை இந்த சிவாலய கோபுர தரிசனத்தினாலே நமக்கு கெட்டிவிடுகிறது. ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் கௌரிமாயூரமார்ஜனம் சாயாவனஞ்ச ஸ்ரீபாஞ்சியம் காசி கஷேத்திர சமானிஷத்து. காசி கஷேத்திரத்துக்கு சமமா பூமியில இருக்கக்கூடிய சிவாலயங்கள் ஸ்வேதாரண்யம்ங்கிற திருவெண்காடு, பஞ்சநதம்ங்கிற திருவையாறு, கௌரி மாயூரங்கிற மாயூர கஷேத்திரம், இப்ப நாம நின்று இருக்கக்கூடிய சாயாவனம், மத்தியார்ஜுனம் என்கின்ற திருவிடை மருதூர், ஸ்ரீவாஞ்சியம் என்கின்ற க்ஷேத்திரம், இது ஆறும் காசி கஷேத்திரத்துக்கு சமானமானது. காசியில என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் உண்டு. காசி கஷேத்திரத்தை தரிசனம் பண்ணணும்னா விஸ்வேஷம் மாதவம் துண்டிம் தண்டபானிஞ்ச பைரவம் வந்தே காசியும் குகாம் கங்காம் பவானி மணிகர்ணிகான்னு, அது மாதிரி காசி கஷேத்திரத்துல என்ன உண்டோ அதே மாதிரி இந்த சிவாலயங்கள்ல உண்டு. அதனால காசி யாத்திரை பண்ணின பலன் இந்த சிவாலய திக்க நோக்கினால் கிடைக்கிறது. சம்பூர்ணமான காசி யாத்திரை பண்ணின பலன் சுவாமி தரிசனத்தினால கிடைக்கிறது. ஒரு சாதாரண ஒரு சிவாலயத்துல ஒரு க்ஷண காலத்துல 24 நிமிஷ காலத்துல ஒரு நாழிகை கால அவகாசத்துக்குள்ள இந்த பலன் அடைய முடிகிறதா. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவலோகத்துல தேவேந்திரனுடைய தாயாரான அதிதியாகப்பட்டவள் மணல்ல சிவலிங்கம் பிடிச்சு அவளுடைய க்ஷேத்திரத்துல அமராவதி பட்டத்துல பூஜை பண்றா. அவளுக்கு திருப்தி ஏற்படல. பாரத தேசம் முழுக்க யாத்திரையா வரா, எல்லா இடமும் பூஜை பண்றா, சந்தோஷம் அடையல. இங்க வந்த உடனே காவிரி சங்கமிக்கக்கூடிய இந்த இடத்துல வந்தவுடனே, காவிரி புகுமிடத்திலே வந்தவுடனே கண்டு கழித்தேனேன்னு இங்க வந்து ஸ்நானம் பண்ணி இந்த வங்காள விரிகுடா கடல் கரையில இருக்கக்கூடிய மணலை எடுத்து சிவலிங்கமாக பிடித்து வைத்து அதுல 2 பத்திர புஷ்பம் சாத்தின உடனே ஒரு பரமானந்தம் ஏற்படுறது. பரமானந்தம்னா சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, இந்த க்ஷேத்திரத்துக்கு ஷாய்காடுன்னு பேர். காடுனால் வனம், சாயாவனம். ஷாயினால் ஒரு கோரைப்புல், தர்பை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோரைப்புல். இதுக்கு நடுவில் சுவாமி பிரத்யட்சமா தெரிஞ்சார். உடனே சந்தோஷம் ஏற்பட்டது. அன்னைக்கு ராத்திரி அமராவதி பட்டினம் போனா ராத்திரி முழுக்க அதே ஞாபகம். சிவாலய யாத்திரை போயிட்டு வந்தெல்லாம் ராத்திரி தூங்குறதே கனவுல கூட நீங்க கோவில்ல இருக்க மாதிரியான ஞாபகம் ஏற்படும். அதான் சிவாலயம். அது மாதிரி மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சது, நேர தேவலோகத்துல இருந்து கிளம்பி வந்துட்டா. அவெல்லாம் தேவாம்சம். க்ஷண காலத்துல எங்க இருக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த இடத்துல இருக்க முடியும். தேவேந்திரனதை பார்த்தான், நம்ம அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறாளே, நம்ம அம்மாவுக்கு உபகாரம் பண்ணலாமேன்னு தன்னுடைய ரதம் ஐராவதம் தங்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அழைச்சிருந்து இங்க வந்து தானே ரதம் கட்டி இதை எங்கேருந்து இழுத்துன்னு போறான். எல்லாம் மெனக்கட்டு இங்கேருந்து இழுக்கிறான். தூக்க போறது தேவலோகத்துக்கு கிளம்புறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அம்பாள் கோஷம் இடுறா. அதனால அம்பாளுக்கு கோஷாம்பாள்னு பேரு. குயில் மாதிரி சத்தம் இடுறா. உடனே சிவபெருமான் சொல்றா, தேவேந்திரா நீ பண்றது தப்பு. நித்தம் உன் தாயார் இங்க வந்து பூஜை பண்ணட்டும், இங்கேயே சுவாமி இருப்பார், உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு
அதனால இந்த ரதம், இந்த கோவில், தேவேந்திரன் அப்படியே இன்னி வரைக்கும் இருக்கு. இன்னைக்கும் உதய காலத்துல தேவேந்திரனுடைய தாயாராகப்பட்ட அதிதியாகப்பட்டவள் வந்து பூஜை பண்ணி வழிபடக்கூடிய அற்புதமான ஒரு சிவாலயம். ஐராவதம் இங்கேருந்து கிளம்புறதுக்காக பூமியை தன்னுடைய தந்தத்தினால குத்தி கிழிச்சிட்டு, அதனால தீர்த்தத்துக்கு ஐராவத தீர்த்தம்னு பேர். ஐராவத க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துல வந்து தரிசனம் பண்ணா இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, பிரிந்த தம்பதிகள் முதல்ல சேருவா. 63 நாயன்மார்ல இயற்பகை நாயனாருடைய திவ்ய கஷேத்திரம் இது. இயற்பகை நாயனார் யாருமே பண்ண முடியாத ஒரு தர்மத்தை பண்ணினார். ₹1,00,000 காசு கொடுக்கலாம், இருக்கக்கூடிய இடத்த கொடுக்கலாம், உயிரை கேட்டா கொடுத்துடலாம், கட்டின மனைவியை கேட்டா கொடுக்க முடியுமான்னா கொடுத்தார். அவர் தான் 63ல இயற்பகை நாயனார். பெரிய புராணத்துல அவரை சொல்றதே இல்லையே என்றாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படிங்கிற. தேவலோகத்துல கைலாசத்துல பரமேஸ்வரனை பூஜை பண்ணிட்டு நாரதர் சொன்னாராம், பூமியில ஒருத்தன் இருக்கான், எதை கேட்டாலும் கொடுத்துன்றான், நித்தம் பூஜை பண்றான், அன்னசாலை வச்சிருக்கான், கோசாலை வச்சிருக்கான், வரவாளுக்கெல்லாம் நிஜமா எல்லாத்தையும் பண்றான், எதை கேட்டாலும் கொடுப்பான்னு. மறுநாளைக்கு சுவாமி பார்த்தார், வைரவ சன்னியாசியோட ஆத்துக்கு வர அவாத்துக்கு பார்த்தார். ரொம்ப சந்தோஷம், கூட்டு உட்கார வச்சு பாத பூஜை எல்லாம் பண்ணி பெரிய தலைவாடலை போட்டு எல்லாம் அன்ன பக்ஷணங்கள்லாம் பரிமாறி எல்லாத்தையும் பண்ணி நமஸ்காரத்தை பண்ணோன்னா எனக்கு இன்னும் திருப்தி ஏற்படலைன்னா நான் என்ன பண்ணணும்னா, நான் எதை கேட்டாலும் கொடுப்பேன், நான் வேணா கொடுத்துட்றேன் அப்படின்னாரான். ஒண்ணுமேல அவன் பொண்டாட்டியை கூட அப்படின்னு கேட்டேன். கொடுத்தார். அதான் இயற்பகை நாயனார். கொஞ்சம் கூட மனசுல சலனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சிவப்பிரசாதம், சிவன் கேட்கிறார் நினைச்சிருந்தார். மனசுல சங்கல்பம் பண்ணிட்டார். திரும்பி பார்த்தார், மனைவி தயாரா இருந்தார். அந்த நங்கையை பிடிச்சு அவர் கையில கொடுத்தார். சொன்னாரா சிவனடியார், நீ கொடுத்துட்டப்பா, நீ என்கிட்ட கொடுத்துட்ட, நான் இங்கேருந்து அழைச்சின்னு இந்த ஊரை தாண்டி போக முடியாது, அதனால இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அவனுடைய சுற்றத்தாட்டிலேருந்து என்னை காப்பாத்தி ஊர்கோடியில கொண்டாந்து விட்டுட்டுவான்னு பெரிய சிவபெருமானுக்கு முன்னாடி இவர் முன்னாடி போய் எல்லாரையும் துவம்சம் பண்ணி கொண்டு போய் அந்த முனையில விட்டுட்டு சுவாமி பார்த்தாராம். அவன் திரும்பி பார்க்கறானா பாப்போன்னு திரும்பி பார்த்தாராம். திரும்பி அவர் பாட்டுக்கு வந்தாராம், கை தட்டினார். ஆகாசத்துல ரிஷப வாகனத்துல சுவாமி காட்சி கொடுத்தாராம். யார் யாரெல்லாம் இங்க இருந்தாரோ எல்லாரையும் கைலாயத்து காட்சின்னு போட்டாராம். அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம். இந்த திவ்ய கஷேத்திரத்தை தம்பதி சகிதமா யார் தரிசனம் பண்றாங்களோ அடுத்த ஜென்மால அவாலே தம்பதியா வந்து பாக்கியம் கிடைக்கும். அப்பேற்பட்ட பெரிய பாக்கியம் இந்த சிவாலயத்துக்கு உண்டான பெரிய சத்தியம். தர்ம கைங்கரியத்தோட இருக்கிறதுக்கு, தர்ம சிந்தனையோட இருக்கிறதுக்கு உண்டான ஒரு திவ்ய கஷேத்திரம் இது. அப்பேற்பட்ட வசதியான திவ்ய கஷேத்திரம் இது. இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணியம்மா பேசுனல்ல, நான் போயிட்டு வாமா கிளம்பி, நான் அப்படியே போயிட்டே இருப்பேன். இங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி ரொம்ப விசேஷமானவர். சிங்கார வேலை பார்க்க அரிதான ஒரு மூர்த்தி. சதுர்ஹஸ்தத்தோட, கையில பற்பல ஆயுதங்களோட, கண்டாமணிங்கிற ஒரு மணியை மாட்டிண்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய வீராவேசத்தோட போருக்கு சென்று வெற்றியோட திரும்பி செந்தில் நாதன்கிற சிங்கார வேலவர். அவருக்கு கீழே போட்டிருக்கோம். தெற்கமா இருப்பார். சுவாமிக்கும் அம்பாளுக்கு நடுவில் உற்சவமூர்த்தியா இருப்பார். சோமாஸ்கந்த கஷேத்திரம் அடுத்தது. இதுக்கு அடுத்த விசேஷம் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல இருந்த ஒரு சுவாமி. திருச்செந்தூர்ல அங்க இருக்கக்கூடிய மூர்த்தியை ரொம்ப பார்த்து அதை கப்பல்ல ஏத்திட்டான். கப்பல் ஆடி ஆடி ரொம்ப என்ன பண்றதுன்னு தெரியல, கவுந்துருங்கிற நிலையில அசிரீரி சொல்றது, உனக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நீ எடுத்துன்னு வந்துட்டான்னு. சுவாமி எடுத்து கடல்ல போட்டா, போட்ட இடம் இங்க காவேரி பூம்பட்டினம், கிடைச்ச இடம் இந்த கோவில். உள்ளுக்குள்ள சுவாமி இருக்கார். கப்பல் நார்மலா எடுத்து அப்பேற்பட்ட மூர்த்தி உள்ள இருக்கார். அரிதான கோவில், அற்புதமான தரிசனம். ஹர ஹர நம பார்வதி பதஜே. ஒரு நிமிஷம்.